பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக அக்கறை உள்ள ஒரு பெற்றோராக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை, நம்பிக்கையை கொடுக்க போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் முதலாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கலாம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேது சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நாம், பாவிகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமான நன்மையான ஈவுகளை செய்வார் என்ற இந்த வசனம் நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நிறைய நேரங்களில் நாம் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. தேவன் நம்முடைய பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு, பாசத்தோடு இருக்கிறாரு, அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு அக்கறை இருக்குது, அவருக்கு ஒரு பிளான் இருக்குதுங்கிறத நாம் மறந்துடுறோம். எல்லாவற்றையும் நம்முடைய தலை மேலே தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினச்சி, அவங்களுடைய படிப்பை நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி, திருமண வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்படுறோம். இவங்க எப்படி இருக்க போகிறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நமக்கு அடுத்ததாக இவங்க எப்படி வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறோம். ஆனால் ஒரு நாள் கூட நாம் ரியலைஸ் பண்ணுறதில்ல, பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார் நம்ம எல்லோருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை காட்டிலும் அதிகமான பாசம், அன்பு, அக்கறை உள்ளவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. இந்த தேச தலைவர்கள், தேசத்தை ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு சில நேரங்களில் தம்முடைய குடிகளுக்கு ஒரு சில ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ், லாங் டேர்ம் பிளான்ஸ் கொண்டு வருவாங்க. குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம். குறுகிய கால திட்டம் என்பது உடனடியாக ஒரு சில காரியங்களை செய்து கொடுப்பது. நீண்ட கால திட்டம் என்பது அதுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய முதலீடு செய்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருஷங்களாக அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாம் மெட்ரோ ரயில்ஸ் பார்க்குறோம், வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பெரிய ரோடு போடுறது, ஸ்டேட் டு ஸ்டேட்டு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரை கனெக்ட் பண்ணுறதுக்காக, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குவது, பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பது, இப்படி நீண்ட கால திட்டங்கள் இருக்கும். அது பல வருஷங்களாக அப்படியே தொடர்ந்து அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் அவசரப்படுகிறார்களோ, எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், எனக்கு ஏதாவது அதில் ஒரு லாபம் இருக்கணும்னாக்கா, இந்த நீண்ட கால திட்டத்தில் உடனடியாக அதை அடைய முடியாது. ஆனால் அது பண்ண இந்த நீண்ட கால திட்டத்தில் எதிர்கால சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறது, அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, அது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உதவ போகிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்க போகிறது, இல்லைங்களா? எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, நாம் நிறைய நேரங்களில் குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட குறுகிய கால திட்டத்தின் மீதே கண்ணோக்கமாக இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறாரு, எனக்கு என்ன கொடுக்க போகிறாரு, நான் இதை கேட்டேனே அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை கைகளில் வச்சுக்கிட்டு இதை ஆண்டவர் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் குறுகிய கால திட்டமும் இருக்கிறது. அதே வேளையில் ஒரு சில நேரங்களில் அவர் நீண்ட கால திட்டத்தோடும் கூட செயல்படுகிறார். நாம் அப்படிப்பட்ட நேரங்களில் புரியாமல் தவிக்கிறோம், தேவன் என்ன செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலன்னு சொல்லி. அதனால தான் நாம் ஒரு சில நேரங்கள் நாம் கேட்ட ஜெபத்திற்கு உண்டான சரியான பதில் வராத போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த படிப்பை கொடுக்கல, ஏன் நான் இந்த ஊரில் போய் வேலை செய்யணும்னு நினச்சேன்னு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு என்னுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கல, ஏன் நான் இந்த நபரை திருமணம் செய்யலை, ஆண்டவர் எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி வேதனைப்படுகிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் எது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது, நாம் என்ன படித்தா, எங்கே இருந்து வேலை செஞ்சால், யாரை திருமணம் செய்து கொண்டால் அடுத்த சந்ததிக்கு வரப்போகின்றவர்களுக்கு கூட எது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை தேவன் முன்கூட்டி அறிந்திருக்கிறார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நீண்ட கால திட்டத்தோடு கூட செயல்படும் போது நாம் அதை கவனிக்க தவறக்கூடாது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை எடுத்து வாசித்தோம் என்றால், ஆபிராம் இடத்துல தேவன் பேசுகிறார். அந்த வசனங்களை வாசிக்கிறார். அப்போது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்த அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. எதை குறித்து பேசுகிறார், யாரை குறித்து பேசுறாருனாக்கா ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து பேசுறாரு, அவருடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னாக்கா 400 வருஷத்துக்கு. அடுத்த 400 வருஷத்துல என்னென்ன நடக்க போகிறது, உன்னுடைய சந்ததி, நீ பெற்ற பிள்ளைகள், உன்னுடைய பேர குழந்தைகள், அவங்கெல்லாம் எங்கே இருக்க போறாங்க, என்ன மாதிரி பாடுகள் பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க, ஆனா அவர்களை நான் விடுவித்து அவர்களை மீண்டுமாக ஆசீர்வாதத்தோடு கூட நீ இருக்கக்கூடிய இந்த தேசத்திற்கு எப்படி கொண்டு வர போறோம் சொல்லி 400 வருஷம் பிளான், ஒரு நீண்ட கால திட்டத்தோடு கூட ஆபிரகாம் இடத்துல பேசுறாருங்க. ஆனா இதுல என்ன விஷயம்னாக்கா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இதை பேசும்போது குழந்தையே பிறக்கல. இல்லாத ஒரு குழந்தைக்கு ஒரு திட்டம், 400 வருஷம் திட்டம், நீண்ட கால திட்டம். ஆபிரகாம் இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன? காரணம், ஆபிரகாம் கண்களை மூடிக்கொண்டு தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். எங்கே இருந்த அவரை கல்தேர் தேசத்திலிருந்து தேவன் நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார், கானான் தேசத்துக்கு. ஸோ இப்போ தேவன் ஆபிரகாமுக்கு தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, நான் உன்னை அழைச்சிட்டு வந்த நோக்கம், நீ எதுக்காக இங்க வந்தன்னு சொல்லி ஒருவேளை தலையை பிச்சுட்டு இருக்கலாம். ஆனா புரிஞ்சுக்கோ, உனக்கு மாத்திரம் கிடையாது, உடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட கால திட்டத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறாராம். பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களில் ஆச்சரியப்படுகின்ற விதத்துல கர்த்தர் செயல்படுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க நினைச்சுக்கலாம், ஆண்டவருக்கு என் பிள்ளைகள் மீது அக்கறை இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது, கீழ்ப்படியாமலே இருக்கிறாங்களே, சொல்ற பேச்சை கேட்கலையே, படிப்புல ஆர்வம் இல்லையே, வேலைக்கு போக மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க செய்யற ஜெபம், ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய காத்திருக்குதல், இதற்குண்டான பலனை நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துவார், மாற்றம் ஏற்படும். அவர்கிட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கான நீண்ட கால திட்டம் இருக்கிறது. ஆமென். அவர் நீண்ட கால திட்டத்தோடு கூட செயல்படுகிறவர். ஒரு சாட்சி நான் சொல்ல வேண்டும். என்னுடைய தகப்பனார், அவருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாக அவர் கவர்மெண்ட் ஜாப்ல ரயில்வேஸில் வேலை கிடைச்சி ஒரு சில வருடங்கள் அதில் வேலை செய்து கொண்டு இருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலை போயிடுச்சு. ஆனால் பின்பு அவருக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைச்சது, ஏர்லைன் கம்பெனியில். அதில் தான் வேலை செஞ்சார். 20 வருஷம் அவர் வேலை செஞ்சார். அதே கம்பெனியில் நான் சேர்ந்து இப்போ 30 வருஷம் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னோட தம்பி ஒருத்தர் 10 வருஷமாக ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில், அவர் அப்பாவோட கம்பெனியில் என் கூட ஜாயின் பண்ணி வேலை செஞ்சார். டோட்டல் ஃபேமிலி 60 வருஷம் அந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் செஞ்சுருக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தார், போஷித்தார். எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பாருங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வேலை போய், கவர்மெண்ட் ஜாப் போய், அவர் இந்த ப்ரைவேட் கம்பெனியில் சேரும் போது என்ன நினச்சிருப்பாரு, ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அரசாங்க வேலையை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் பாருங்க, அவருக்கே தெரியாது நீண்ட கால திட்டம் கர்த்தருக்கு இருக்குது. அவரு இந்த பிரைவேட் கம்பெனியில் உனக்கு மாத்திரம் கிடையாது, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு சில நேரங்களில் மனம் தூண்டு போகலாம். ஐயோ, நான் இதை இழந்துட்டேனே, இதை கர்த்தர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நாம் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாகவே நன்மையாக முடிய போகிறது. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆமென். எஸ்ஐயா 54:13 சொல்லுகிறது, பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆண்டவரை நீங்கள் உண்மையாக பின்பற்றி போகும்போது கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியை அதிகமாக பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 20:6 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும்
இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்? தனக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய அன்பின் கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய ஜனத்திற்கு, அவர்களை மாத்திரம் கிடையாது, அவர்களுக்கு பின் வரக்கூடிய சந்ததியாரை 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் அவர். நீங்க ஆண்டவரை உண்மையாகவே பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க, அப்ப நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஆண்டவர் உங்களை மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், பேர குழந்தைகள், உங்களுடைய சந்ததியை கூட அவர் கவனித்துக் கொள்ள போகிறார். அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர்களுக்கு இரக்கம், கிருபை பாராட்ட போகிறார். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான கவலை உங்களை நெருக்கி கொண்டிருந்தால் அந்த பாரத்தை தேவன் மீது வைத்து விடுங்கள். இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். யாரெல்லாம் தேவனை உண்மையாக பின்பற்றி போகிறீர்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்கள் நிமித்தமாக, நீங்கள் செய்த ஜெபத்தின் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஆகவே தேவனை துதியுங்கள். இன்றைக்கு ஒருவேளை அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கேட்ட காரியங்கள் நடக்கவில்லை என்றால், நீங்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு பிடிக்காத இடம் என்றால் கவலைப்படாதிருங்க. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். ஒருவேளை அது நீண்ட கால திட்டமாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக தேவன் எடுத்த முடிவாக இருக்கலாம். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எங்கே இருக்கிறீங்களோ நன்றி செலுத்துங்க. என்ன நடக்குதோ அதில் கூட நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், கவனித்துக் கொள்வார். ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிள்ளைகள் மீது கரிசனையாக இருக்கிறவர். என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னவர். என்னுடைய பிள்ளைகளை குறித்ததான நீண்ட கால திட்டம் உம்மிடத்தில் இருக்கிறது சாமி. இப்போதும் ஆண்டவரே, பெற்றோர்கள் யாரெல்லாம் மனம் உடைந்து போய் பிள்ளைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, கவலைப்படுகிறார்களோ, ஐயோ இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவருடைய வாழ்க்கை என்னவாக இருக்குமோ, எனக்கு பிற்பாடு இவர்கள் எப்படி வாழப் போகிறார்கள், என் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குமா, வயதாகி கொண்டிருக்கிறதே, படித்த என் மகனுக்கு சரியான வேலை இல்லையே என்று சொல்லி வேதனையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கண்ணீரை பாருங்க சாமி. இப்போது இந்த ஜெபத்தின் மூலமாக இயேசுவின் வல்லமை அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதத்தை அந்த குடும்பங்கள் காணும்படியாக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். திருமணங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சுகமடையும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போதே நீர் ஆண்டவரப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகின்ற பெற்றோர்களை உங்களுடைய சமாதானத்தினாலே நிரப்புகிறதற்காக நன்றி. அவர்களுடைய கண்கள் காண அவர்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் பச்சபாஸ் காலேஜ் எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் ஒவ்வொரு மாதம் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் நடக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். என்னுடைய யூடியூப் இருக்குது, ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர் என்கிற நேமில் கீழே கூட வரும். தயவுசெய்து போய் பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.